Hello friends, welcome to Remy in this kitchen. இன்னைக்கு நம்ம சமையல்ல சூப்பரான ஒரு வெரைட்டி ரெசிபி தோசை தாங்க பார்க்க போறோம். சோ அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சோ இந்த தோசையோட பேர் பாத்தீங்கன்னா IQ தோசை. சோ இது எப்படி பண்றதுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கடாயில கொஞ்சம் போதுமான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். சோ எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு 5 ல இருந்து 6 பல் அளவுக்கு பூண்டு பல் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு 4 துண்டு இஞ்சி துண்டுகள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 2 ல இருந்து 3 கைப்பிடி அளவுக்கு வல்லாரைக்கீரை ஆட் பண்ணிக்கோங்க. வல்லாரைக்கீரை ஆட் பண்ணி நல்லாவே இதை வதக்கி விட்டுக்கோங்க. வல்லாரைக்கீரை நல்லா குழையிற ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இந்த தோசைக்கு எதுக்காக IQ தோசை அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த வல்லாரைக்கீரை வந்து நம்ம மூளையோட வளர்ச்சிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. படிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த வல்லாரைக்கீரையில் இருக்கக்கூடிய சட்னி இல்லைன்னா வல்லாரைக்கீரையில் ஏதாவது ரெசிபி நம்ம பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது. பிரெயினுக்கு போதிய அளவு ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படும். அந்த ஊட்டச்சத்துக்களை இந்த வல்லாரைக்கீரை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் ஞாபக சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு இந்த வல்லாரைக்கீரை யூஸ்ஃபுல் ஆகுது. இது சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, வயதானவங்களுக்கு கூட அல்சைமர் போன்ற பிரச்சனைகள்லேருந்து இதை ரிலீஃப் பண்ண உதவுது. இதை வந்து நம்ம நார்மலாக துவையல் மாதிரி எதுவும் ரெசிபி பண்ணோன்னா லைட்டாக இதில் ஒரு கடுப்பு இருக்கும், ஒரு சின்னதாக ஒரு கசப்பு டேஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம தோசையில் மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கசப்பு தன்மை சுத்தமாகவே இருக்காது. சின்ன குழந்தைங்களுக்கு க்ரீன் தோசைன்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வர ஸ்டேஜ் ஆனதும் இப்போ நம்ம ஸ்டவ்வை டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வல்லாரைக்கீரையை தனியாக ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் சூடாடுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கான தோசை மாவு எடுத்துக்கோங்க. இந்த தோசை மாவில் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த வல்லாரைக்கீரை பேஸ்ட் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த தோசை மாவு கூட இந்த வல்லாரைக்கீரை பேஸ்ட்டை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வல்லாரைக்கீரை பேஸ்ட் இருக்குல்ல, ஸோ இதை நார்மலாக நம்ம இன்டேக் பண்ணிக்கும்போது இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனைன்னு நிவாரணம் தருது. அது மட்டும் இல்லாமல் இந்த வல்லாரைக்கீரை நம்ம உடம்பு ரொம்ப குளிர்ச்சியை வைக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ தோசை மாவு கூட இந்த வல்லாரைக்கீரை பேஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த தோசை மாவு க்ரீன் கலரில் மாறிடுது. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ரொம்ப பச்சை கலரில் மாறிடுது. ஸோ நம்ம இன்றைக்கி பச்சை கலருக்கு தோசை தான் இந்த வல்லாரைக்கீரையில் நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். ரொம்பவே நல்லா இருக்கும். தோசை மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம தவாயில் பட்டர்னா கீ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தோசை மாவை நல்லா சூப்பராக ஊற்றி நல்லா சூப்பராக பரத்தி விட்டுக்கலாம். நல்லா மொறுன்னு இந்த தோசையை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது மேலே இன்னும் அடிஷ்னல் டேஸ்ட்டுக்காக நீ கொஞ்சம் பட்டர் இல்லைன்னா கீ அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். மறுபக்கம் நல்லா வேக வைக்கலாம். நல்லா மொறுன்னு சூப்பராக ஆகிற வரைக்கும் நம்ம நார்மலாக தோசை சுட்டு எடுக்கலாம், அதே ஃபார்மேட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வல்லாரைக்கீரை தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இதை நீங்கள் குட்டீஸ்க்காக ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த ஷேப்பில் ஸ்டார் ஷேப்பில் ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி எந்த ஷேப்பில் வேணால் இந்த தோசை மாவை ரெடி பண்ணிக்கலாம். அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான IQ தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஏற்ற காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி பொடி இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே டைம் மேலே கார்ட்ஸ்லையும் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இட்லி பொடி கூட இந்த IQ தோசை சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது மாதிரி அட்டகாசமான இந்த IQ தோசை பண்ணி உங்கள் அனுபவத்தையும் கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் பல ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேஸ்ட் இஸ் தி பெஸ்ட். பை.